ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா 3D AI ஃபோட்டோ எடிட்டிங். ஸோ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி நம்மளுடைய ஃபோட்டோவை வச்சு இந்த மாதிரி, அதாவது ஒரு கம்ப்யூட்டரில் நம்மளுடைய ஃபோட்டோ தெரியணும். ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒரு பேக்கேஜில் நம்ம ஃபோட்டோ தெரியணும். ஸோ அடுத்தது ஸ்டாட்டோ மாதிரி நம்மளுடைய ஃபோட்டோ தெரியணும் இல்லையா? இந்த மாதிரி நம்ம எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஏன்னா இந்த ஃபீச்சரை கூகுள் ஜெமினியில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு எங்கிருந்து ப்ராம்ப்டை நம்ம காப்பி பண்ணி போடுறதுனா இதுக்கு ப்ராம்ப்டே தேவையில்லைங்க. ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு கூகுள் ஜெமினியே கொடுத்துருது. இதை வந்து ஒரு நிமிஷத்திலேயே கிரியேட் பண்ண முடியும். இதை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருடைய மொபைல்லையும் கூகுள் ஜெமினி வச்சிருப்பீங்க இல்லையா? கூகுள் ஜெமினி இல்லாம இருந்தீங்கன்னா நீங்க பிளே ஸ்டோர்ல போய் ஜெமினின்னு நீங்க டைப் பண்ணி அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்க. இன்ஸ்டால் பண்ணினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணுங்க. கூகுள் ஜெமினி ஓப்பன் பண்ணோடனே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் மேலே கிரியேட் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு பனானாஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் இப்போ கொண்டு வந்திருக்கிற ஃபீச்சர். ஸோ அதுக்கு பேர் நானோ பனானா அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு லெட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 4 ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதில் மேலே ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கு பாருங்க, கிரியேட் an இமேஜ் ஆஃப் மை ஓன் கஸ்டம் மினி ஃபிகர். ஓகேங்களா? இதுதாங்க அந்த நம்ம இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ஃபீச்சர். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ண உடனே பாருங்க, ஜெமினியே மேலே ப்ராம்ப்டை போட்டாங்க. கீழே என்ன போட்டிருக்குன்னு பாருங்க, உங்களுடைய இமேஜை அட்டாச் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? நேராக பாட்டம்ல இருக்கிற பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி கேலரியை கிளிக் பண்ணி ஸோ எந்த ஃபோட்டோவுக்கு அந்த எஃபெக்ட் வேணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கங்க. நான் இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஆடுங்கிறத கொடுத்துட்றேன். அவ்வளோதான். அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு இப்போ அட்டாச் ஆகும். அட்டாச் ஆயிடுச்சுங்களா? இப்போ சென்ட் கொடுத்துருங்க. சென்டுன்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த 3D AI ஃபோட்டோ எடிட்டிங் உங்களுக்கு உடனே டிஸ்பிளே ஆகும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். கம்ப்யூட்டர்லையும் சேம் இமேஜ் வந்துருச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட்ல நம்ம கொடுத்துருக்கிற மாதிரி இருக்கும். உள்ள வந்து ஒரு டாயோட பாக்ஸ்லையும் நமக்கு கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆன பின்னால அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கங்க. மேலே டாப்ல பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் இருக்குங்களா? அதை கிளிக் பண்ணுங்க. உடனே அது கேலரியில் சேவ் ஆகும். கீழே ஒரு மெசேஜ் வரும் பாருங்க, அதாவது டவுன்லோடிங் ஃபுல் சைஸ்ன்னு வருது, இமேஜ் டவுன்லோடுன்னு வருது. நேராக வெளியே வந்துட்டு உங்கள் கேலரி ஓப்பன் பண்ணி ஆல்பத்தையோ ஃபோட்டோவையோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இமேஜை நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பில் சோசியல் மீடியாவில் நீங்கள் டிபியை வச்சுக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம். யாருக்கு இதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஸோ இதுலேயே இன்னும் நிறைய ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க இந்த கூகுள் ஜெமினிலேயே. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நிறைய இமேஜை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். இதே மாதிரி இன்னும் ஸ்டைல் அண்ட் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாம் எப்படி, அதாவது ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரியான இமேஜஸ் எல்லாம் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.